சிம்மமுகி ரௌத்ர ரூபிண்யாம் அபய அஸ்தாங்கத கருணாமூர்த்தே சர்வ வியாபிதம் லோகலட்சமாம் பாப விமோசன துரித நிவாரணம் லக்ஷ்மி கடாட்ச சர்வாபீஷ்டம் அநேகம் தேஹி நுரசிம்மா ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெய் குருராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது அக்டோபர் மாத ராசி பலன்கள் பார்க்க போகிறோம். இந்த அக்டோபர் மாதம் அப்படின்னும் பொழுது கிரகங்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. அக்டோபர் 2ஆம் தேதி சர்வ அமாவாசை வருகிறது. அக்டோபர் 16ஆம் தேதி பௌர்ணமி திதி வருகிறது. வாங்க ராசிக்குள் செல்லலாம். கும்பராசி காலபுருஷனுக்கு 11வது ராசி. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சனி பகவான் ராசியில் தான் இருக்கார். ஆட்சி வீடு மூலத்திரிகோண வீடு. எந்த ஒரு ராசிக்கும் ராசிநாதன் வந்தால் கொண்டாட்டம். ஆனால் இந்த மகர ராசி கும்பராசி அன்பர்களுக்கு சனி பகவான் வந்தால் கொண்டாட்டம் இருக்குது, கொஞ்சம் திண்டாட்டமும் இருக்குது. பெருசாக திண்டாட்டம் பெருசு ஒரு 20% இருக்கும். 7.5 சனி இல்லையா, ஒரு 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஏதாவது தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரும் அல்லது மதிப்பெண்கள் குறைவாக எடுக்கக்கூடும். ஆனால் 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இதுதான் வாழ்க்கை, இதுதான் பாதை, இதுதான் பயணம்னு நல்லது பண்ணிட்டு போகும். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மலம் வைத்தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்கள். எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள். சனீஸ்வர பகவானுக்கு தனி சந்நிதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து. அதாவது 7.5 சனி அஷ்டமத்து சனி நடக்கிறவங்க, அர்த்தாசிரம சனி, சனி சம்பந்தம் இருந்தால் தீபம் போடணும். இந்த ஸ்லோகத்தை சொல்லி எத்தனை தடவைனாலும் சொல்லலாம். காலையிலையோ நைட்டோ உங்கள் ட்ராவலிங் வண்டியில் ஓட்டிகிட்டு போகிறீங்க, மௌனமாக நீங்கள் சொல்லிகிட்டே கூட போகலாம், தப்பு கிடையாது. ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்கள், ரொம்ப சிறப்பு. இந்த 7.5 சனி நடக்கும்பொழுது ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணிங்கன்னா அவ்வளோக்கு அவ்வளோ ரொம்ப சிறப்பு. ஆஞ்சநேயர், ஐயப்பன் இவங்கெல்லாம் வழிபாடு பண்ணிங்கன்னு சொன்னால் எந்த குறையும் இருக்காது. மற்றபடி சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார். அப்போ செலவினங்கள் ஏற்படும். அது சுப செலவாகவும் இருக்கலாம், அசுப செலவாகவும் இருக்கலாம். அவிட்டம் 3-4 பாதங்கள், சதயம் பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் உள்ளடக்கியது இந்த மகர ராசி. இந்த மகர ராசிக்கு இந்த அக்டோபர் கும்பராசி, இந்த கும்பராசிக்கு இந்த அக்டோபர் மாத கிரகங்கள், அதாவது அவிட்டம் 3-4 பாதங்கள், சதயம் பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் உள்ளடக்கியது கும்பராசி. கும்பராசிக்கு இந்த அக்டோபர் மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கும், நல்ல பலனை தருமா? இதில் பார்த்தீங்கன்னா குரு 4ஆம் இடத்துல ஸ்தான பலம் இல்லை என்றாலும் 10ஆம் இடத்தை குரு பார்க்குறதால தொழில் ரீதியாக உங்களுக்கு எந்த குறையும் கிடையாது. ஆனால் மற்ற ஆஸ்பெக்டில் நிறைய பிரச்சனை, கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். பாருங்கள், குடும்பஸ்தானத்தில் ராகு இருக்கிறார். குடும்பத்தை ரொம்ப நல்லாவே பிரிப்பார். எல்லாரையும் பிரிச்சிட மாட்டார். எல்லா கணவன் மனைவி தம்பதியரை பிரிக்க மாட்டார். எந்த தம்பதிகள் ஜாதக ரீதியாக பிரியணும், டைவர்ஸ் ஆகணும் அப்படின்னு ஒரு அமைப்பு இருந்தால் அவங்களுக்கு பிரித்து விட்டுருவார் இந்த ராகு பகவான். அதனால் அது மட்டும் இல்லை, குடும்பத்தில் மட்டும் இல்லை, சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும். வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பார்க்குற இடம், எல்லா இடத்துலையும் பிரச்சனை வரும். அதனால் பார்த்து பேசுங்க. ஏற்கனவே 7.5 சனி போயிட்டுருக்கு. 7.5 சனின்னு சொன்னாலே கொஞ்சம் எலாபரேட்டாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஆமை ஓட்டுக்குள்ளே பதுங்கி இருக்கிற மாதிரி கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். மற்றபடி இந்த 2ல் ராகு பிரம்மாண்டத்தை கொடுப்பார். இப்போ காசு பணம் இருக்குது, இப்போ பிள்ளைங்க சம்பாதிக்கிறாங்க, இல்லை நம்ம ரிட்டையர் ஆன பணம் வந்தது, இல்லை எந்த பிஎஃப் வந்தது, இல்லை எல்ஐசி பணம் வந்தது அப்படின்னா, இடம் வாங்க போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் பார்த்து வாங்கணும். ஒரு 20 லட்சத்தில் வாங்குறோம்னா 40 லட்சத்தில் கொண்டாந்து விடும். இல்லைனா 50 லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டுறோம், ஃப்ளாட் வாங்குறோன்னா அது 1 கோடி ரூபாய்க்கு கொண்டாந்து விடும். ஏன்னா 2ஆம் இடத்தை விரிவாக்கம் பண்ணுவார்.
இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, நல்ல நேரம் இருக்கிறவங்களுக்கு இந்த ராகு இந்த வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படுவார்கள் இல்லையா. ஒரு சாதாரணமாக வழக்கறிஞர்கள் இருப்பாங்க, ஜோசியர்கள் இருப்பாங்க, ஆசிரியர்கள் இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அப்போது பார்த்திங்கன்னா இவங்க அந்த ஒரே ஒரு சொல்லால் இவங்களுக்கு பெரிய ரெக்கார்ட் பிரேக் ஆகி பெரிய ஓவர் நைட்டில் அவங்க மீடியாக்களில் வலம் வந்து பெரிய லெவலில் ரீச் ஆகக்கூடிய ஒரு நிலை ஒரு சிலருக்கு ஏற்படும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அந்த ஒரு வார்த்தையாலே பிரச்சனையாகி அதில் பாதாளத்தில் தள்ளக்கூட முடியும். ஏன்னா ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும். ரெண்டில் ராகு பிரம்மாண்டத்தை கொடுக்கும். நேரம் நல்லா போயிட்டுருக்கு, நல்லா சூப்பராக கொண்டாந்து பெரிய லெவலில் எஸ்டாப்ளிஷ் ஆகிடுவீங்க. சரியில்லை அப்படின்னா கொண்டு போய் அதில் பாதாளத்தில் தள்ளிடும். மற்றபடி இந்த 3ஆம் இடத்தை சனி பார்க்குறதால நீங்களும் முயற்சியை வந்து பெருசாக எடுக்க மாட்டீங்க. அப்படி எடுத்தாலும் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு ஃபெயிலியர் ஆகிடும், செகண்ட் தேர்ட் அட்டம்ப்ட்டு ஃபோர்த் அட்டம்ப்ட்டு இப்படி தான் சக்ஸஸ் ஆகும். இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் ஏற்படாது, அவங்களால செலவு இருக்கும், அவங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். 4ஆம் இடத்துல குரு தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், வண்டி வாகனங்களால் ஆதாயம், சுகமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி 7ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு கண்டிப்பாக வரும். மற்ற குடும்ப உறுப்பினர்களாவது விட்டு கொடுத்து போவாங்களோ என்னவோ, ஆனால் கணவன் மனைவிக்குள்ளே, ஏன்னா 2ஆம் இடத்துலேயே ராகு, 7லேயும் சனி பார்வை, அப்போ டபுள் மத்தளத்துக்கு 2 பக்கம் அடின்ற மாதிரி கணவன் மனைவி இடையே கடும் போர், சண்டை, பிரச்சனை வந்து போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, பஞ்சாயத்துன்னு கண்டிப்பாக வரும். எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி நண்பர்கள் கூட சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டாங்க. அவங்களும் எதோ நான் உங்களுக்கு நல்லது செய்கிறேன்னு சொல்லி கடைசியில் அவங்களால ஏதோ பிரச்சனையும் வரலாம். கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வந்து கூட்டு தொழில் சரிவை நோக்கி செல்லலாம். அதுலேயும் குறிப்பாக பார்த்தா இந்த ஒரு சொந்தமாக ஒரு லேத் ஃபேக்ட்ரி கம்பெனி வச்சுருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக நிர்வாகம் பண்ணணும். ஒரு முறைக்கு 2 முறை யோசனை பண்ணி தான் எதையும் செய்யணும். சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க இல்லை தொழிலாளியாக இருந்தாலும் கூட. 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது, குருட்டு அதிர்ஷ்டம் இருக்குது, ஒன்றும் பயப்பட வேண்டாம். வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் எப்படி, அவங்க மனைவி வேலை பார்க்குறவங்களா இருந்தால் அவங்க மூலியமாக வருமானம், சம்பாத்தியம், சந்தோஷம், இல்லை அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய நிலை. ஏன்னா 7 கூடியவன் 8ல் போய் உட்காந்து குரு பார்வையில் இருக்கார். அதுக்கப்புறம் 9ஆம் இடத்துல நீச்சமாக இருந்தாலும் ஒன்றும் குறை கிடையாது. ஏன்னா இந்த லக்கில் சனிக்கு சூரியன் ஆகாது. இருந்த போதிலும் உங்களுக்கு இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரும். வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமிப்பாங்க. மற்றபடி 9ஆம் இடம் வலுத்து இருக்கிறது. சுக்கிரன் 2 வாரம் ஆட்சி பீடத்தில் இருக்கார், புதனும் இருக்கார். இதனால் என்னென்னா 5க்கும் 9க்கும் உடையவர் இணைந்து இருக்கிறது ரொம்ப சிறப்பு. புதன் சுக்கிரன் எப்போவுமே இணைவு, மாபெரும் இணைவுன்னு சொல்லுவாங்க. யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை, குருவர்களும் திருவர்களும் நிறைந்த இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மற்றபடி 10ஆம் இடத்தை குரு பார்க்குறார். சூப்பருங்க. இப்போ தொழில் பண்ணுறீங்க, நீங்கள் கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும். கடனை வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்கள், இல்லைன்னா தொழிலிட்ட ஒரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுங்கள். பெரிய லெவலில் ரீச் ஆகலாம். நல்லா இதுதான் நேரம் உங்களுக்கு. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். இந்த கும்பராசி அன்பர்களுக்கு வீட்டில் பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்காது, வெளியிலையும் பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்காது. ஆனால் வேலையில் உங்களுக்கு டென்ஷன் இருந்தாலும் நல்ல சம்பாத்தியம் இருக்கும். சொந்த தொழிலாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட். இப்போ உதாரணமாக ஒரு கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறீங்க, ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், தேவையான சலுகைகள் கிடைக்கும். கூடுதல் பொறுப்புகள் வழங்கி கௌரவிப்பார்கள். இது நாள் வரைக்கும் இல்லாத மதிப்பு மரியாதை இப்போ கிடைக்கும் உங்களுக்கு. அற்புதமான நேரம். எப்போவுமே 10ஆம் இடத்தை குரு பார்த்தால் படித்து முடித்த இளைஞர்கள் வேலைக்கு போகணுமா இல்லை தொழில் பண்ணணுமான்னு ஒரு ஜோசியரை பார்த்து அணுகி
தொழில் பண்ணணுன்னா தொழில் துவங்கலாம், வேலைக்கு போகணுன்னா வேலைக்கும் போகலாம். உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல். பாருங்கள், இந்த 10ஆம் இடத்துல சுக்கிரனும் இருக்கார், புதனும் இருக்கார். அப்போ கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ரசாயனத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க, பத்திரிகை மீடியா துறையில் பணிபுரிபவர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள், ஜோதிட அறிஞர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். அவங்க காட்டில் மழைங்க. பாருங்கள், சுக்கிரனை குரு பார்க்குது, இதை விட வேறு என்னங்க வேணும்? புதனையும் குரு பார்க்குது, 5ஆம் இடத்து அதிபதி, இது 9ஆம் இடத்து அதிபதி, 2 பேரையும் குரு பார்க்குறார். ஸோ லட்சுமி கடாட்சம் நிறைந்த காலம். கும்பராசி அன்பர்களுக்கு என்ன ஒரே ஒரு மைனஸ்னால் 6 நாள் சந்திராஷ்டமம் வருது. ஆரம்பத்தில் அக்டோபர் 2, 3, 4 சந்திராஷ்டம நாட்கள். அதுக்கப்புறம் 29, 30, 31 மாத கடைசியில் 6 நாள் சந்திராஷ்டமமாக இருக்கிறதால அதிகபட்சமாக இவங்க கும்பராசி அன்பர்களுக்கு தான் இருக்குது 6 நாள். எச்சரிக்கையாக இருக்கணும். சந்திராஷ்டம நாளில் வேறு எந்த ஒரு புது ப்ராஜெக்ட் எடுக்கக்கூடாது, வண்டி வாகனங்கள் பயன்படுத்தக்கூடாது. சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிட்டிங்கன்னு சொன்னாலே ஒரு மணி நேரத்துக்கு 2 தடவை ஞாபகப்படுத்திக்கிட்டிங்கன்னா இங்கே வர்றவங்க யாராவது பிரச்சனையோடு வந்தால் கூட அதை ஈஸியாக சமாளிக்கக்கூடிய சூதனமாக சமாளிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி நீங்கள் துர்க்கையை வழிபாடு செய்ய வேண்டும், ஈஸ்வரனை வழிபாடு செய்ய வேண்டும், முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் தொழிலில் அமக்கலமாக இருக்கும். மற்ற ஆஸ்பெக்டில் கொஞ்சம் நெருடல்கள் இருக்கத்தான் செய்யும்.